ஓகே, மற்றொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றோம். ஓகே, எனது அன்புக்கு உள்ளம் கொண்ட எனது நண்பர்கள் மற்றும் எனது உறவினர்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் வண்ணமாக. ஓகே, இன்றைக்கு நம்ம ஒரு ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த வீடியோ முதல்ல பார்க்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஒன்று கிடைக்கும். மோட்டிவேட் ஒன்று கிடைச்சது இந்த வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு செய்கிறதா இருக்கிறேன். சரி விடையல். ஓகே, இன்றைக்கு நம்ம ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க போகிறோம். அது என்ன ஒரு முக்கியமான விடயம்? ஓகே, இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, சரி பார்ப்போம் வாங்க. ஓகே, இங்கே கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த நேரம் இருந்தா வா, நேரம் இருந்தால் வா, நேரம் இருந்தால் செய், நேரம் இருந்தால் சமை, நேரம் இருந்தால் படி, நேரம் இருந்தால் போ. இப்படி ஆங்கிலத்தில் சொல்றதுக்கு எப்படி பேசணும்னு இன்னைக்கு நம்ம பார்க்கின்றோம். சரியா பிள்ளைகள்? ஓகே, இப்போ பாருங்க, நேரம் இருந்தா வா. உனக்கு நேரம் இருந்தா வீட்டை கொஞ்சம் வந்து போவேன் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? உனக்கு நேரம் இருந்தா அந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு முடியேன். உனக்கு நேரம் இருந்தா இந்த புத்தகத்தை கொஞ்சம் எடுத்து படிச்சுக்கோ. உனக்கு நேரம் இருந்தா அந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு தந்துட்டு போ. உனக்கு நேரம் இருந்தா இந்த சாமானை கொஞ்சம் வாங்கிடு. அப்படியெல்லாம் நம்ம சொல்றல, அதை ஆங்கிலத்தில் எவ்வாறு பேசுற அதான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இதுக்கு பிள்ளைகள் நம்ம முதலாவது பேப் பயன்படுத்துறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பேப்னு சொன்னா நமக்கு தெரியும், அன்றாட நம்ம பயன்படுத்துகின்ற அனைத்தும் பேப். என்ன நம்ம அன்றாட நம்ம செய்யற அனைத்து வேலைகளும் பேப். உதாரணம் ஓடுதல், பாய்தல், இருத்தல், நடத்தல், உண்ணுதல், இதெல்லாம் ஆங்கிலத்தில் சொன்னா பேப். கிளியராவிலே? ஓகே, அப்ப முதலாவது பேர்பு போடுங்க, சாதாரண பேர்பு போடுறீங்க. ரெண்டாவது நீங்க என்ன போறீங்கன்னா, if you have time. ரெண்டாவது போறீங்க, if you have time. if you have time சொன்னா நேரம் இருந்தால். கிளியரா? if you have time, நேரம் இருந்தால். கிளியரா புரியல்? முதல்ல என்ன புரியல்? பேர்ப், நம்ம செய்கின்ற செயல்கள். அடுத்து எப்படி பண்ண புரியல்? if you have time, நேரம் இருந்தால். கிளியரா? பாருங்க, நேரம் இருந்தால் வா. இதில் உள்ள பேர்பு வா. முதல்ல என்ன போடணும்? பேர்பு போடணும். அப்ப என்ன வா? இங்கிலீஷ்ல என்ன சொல்ற பாரதுக்கு? கம். இங்கிலீஷ்ல என்ன சொல்ற பாரதுக்கு? கம். கம். if you have come, if you have time. come if you have time. உனக்கு நேரம் இருந்தால் வா. come if you have time. நேரம் இருந்தால் வா. கிளியரா பிள்ளைகள்? நேரம் இருந்தால் செய். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற பிள்ளைகள்? வெரி குட். என்ன சொல்ற? do. do அப்படின்னு சொன்னா செய். அப்ப நேரம் இருந்தால் செய். எப்படி சொல்லுவோம்? முதல்ல என்ன போடணும்? verb போடணும். do if you have time. do if you have time. நேரம் இருந்தால் செய். do if you have time. நேரம் இருந்தால் செய். இப்ப சொல்ற நேரம் இருந்தால் அந்த வேலையை செய். எப்படி சொல்ல? do the work if you have time. கிளியரா பிள்ளைகள்? இந்த if you have time கடைசியில தான் போடுறது. கிளியரா? ஓகே, நேரம் இருந்தால் சமை. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற பிள்ளைகள்? வெரி குட். என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? குக். குக் அப்படின்னா சமைக்கிற. குக் கண்டிஷன் என்ன பிள்ளைகள்? சமைக்கிற. அப்ப நேரம் இந்த சமை. முதலான படம் பேப படம் குக். பாருங்க என்ன சொல்ற? குக் if you have time. cook if you have time. நேரம் இருந்தா சமைங்க. கிளியரா பிள்ளைகள்? நேரம் இருந்தால் படி. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற பிள்ளைகள்? எக்ஸலன்ட். ஸ்டடி. அப்ப ஸ்டடின்னா படிக்கிற. அப்ப நேரம் இருந்தா படி. எப்படி சொல்லுவோம்? சொல்லுங்க அப்பா. நேரம் இருந்தா படி. எப்படி சொல்லுங்க அப்பா? எஸ். எப்படி? ஸ்டடி if you have time. study if you have time. நேரம் இருந்தா படி.
நேரம் இருந்தால் கொஞ்சம் அந்த நோட்ஸ் எடுத்து பாரு. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நேரம் இருந்தால் போ. நேரம் உனக்கு கொஞ்சம் இருந்தால் அந்த வீட்டை கொஞ்சம் போய் வாடாப்பா. நம்ம சொல்கிறோம் இல்லையா பிள்ளைய, அதான் சொல்கிறேன். எப்படி நேரம் இருந்தால் போ. போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில் கோ அப்படின்னு சொல்ல. கோ இஃப் யூ ஹேவ் டைம். Go if you have time. நேரம் இருந்தா போ. கிளியரா புள்ளியல்? இப்ப முதலாவது என்ன போடுவீங்க புள்ளியல்? முதல்ல verb போடுங்க. ரெண்டாவது if you have time. verb தொடர்ந்து நீங்க object போட போறீங்கன்னா verb தொடர்ந்து object போடுங்க. ஆனா if you have time கடைசில தான் போடணும். விளங்குதா புள்ளியல்? ஓகே, இதை நோட் பண்ணிடுங்க. அப்போ சரி, ஓகே. அடுத்த செப்டர் பாப்போமா? இந்த நோட்ஸ் எல்லாம் பிள்ளைகள் உங்களை எழுதி எடுத்து நீங்க அன்றாடம் அதை பிராக்டிக்கல் லைஃப் கொண்டு வரும் போது தான் பிள்ளைகள் நீங்க 100% ஆங்கிலம் பேச முடியும். ஆகவே இதை பிராக்டிக்கல் லைஃபுக்கு கட்டாயம் கொண்டு வாங்க. இந்த எழுதி எடுத்து இது ஒரு கொப்பி எடுங்க. இந்த கொப்பியில இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி எடுங்க. எழுதி எடுத்து நீங்க படிங்க. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே, இப்ப பாப்போம். வேலை செய்யற. உனக்கு நேரம் இருந்தா வேலையை செய். நேரம் இருந்தா வேலை செய். எப்படி சொல்லுங்க அப்போ? முதல்ல போறோம். work if you have time. work என்ன வேலை செய்யற? work if you have time. நேரம் இருந்தால் வேலையை செய். அடுத்த பாருங்க, லேர்ன் என்ன செய்யற? கற்றுக்கொள். ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள். நீ ஆங்கிலத்தை கற்றுக்கொள், தமிழை கற்றுக்கொள், ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்ல பாருங்க. உனக்கு நேரம் இருந்தா கற்றுக்கொள். எப்படி சொல்லலாம்? learn if you have time. நேரம் இருந்தா கற்றுக்கொள். learn if you have time. நேரம் இருந்தால் கற்றுக்கொள். கிளீன் என்ன புள்ளியல்? துப்புரவு செய்யற, சுத்தம் செய்யற. உனக்கு நேரம் இருந்தா சுத்தம் செஞ்சுக்கோ. நேரம் கிடைக்கிற டைம்ல அதை சுத்தம் செஞ்சுக்கோடாப்பா. என்னமா கிடைக்கும் ஒரு ரூம், நம்ம சொல்றோம் இல்லையா புள்ளியல்? அதைத்தான் நீங்க சொல்ல போறோம். நேரம் இருந்தா சுத்தம் செய்துக்கோ. எப்படி சொல்ற? clean if you have time. clean if you have time. உனக்கு நேரம் இருந்தா அதை சுத்தம் செஞ்சுக்கோ. clean if you have time. நேரம் இருந்தா சுத்தம் செஞ்சுக்கோ. call me. என்னை கூப்பிடு. call me